தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பெரிய பிரச்சனை. பல நாடுகளில் அதில் தலைவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. பல நாடுகளில் பல பிரச்சனைகள் உருவாகிருக்கு. இங்கே ஒன்றுமே வரலன்னு நான் சொல்லதை விட்டுருங்க. இந்த சுப்பிரமணிய சாமி அவங்க ஆள், அவர் திரும்ப 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 பேசிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமி இப்படி பேசியிருக்காருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. நான் சொன்னதுக்கு இப்போ இந்த ஹைகோர்ட்டில் கொண்டு கேஸ் போட்டுருங்க, மனோ தங்கராஜை கைது பண்ணணும். சரி, நான் சொல்லலப்பா, உங்க ஆளு சொல்லுது. மோட்சம் உண்டுன்னா முதல்ல மோடிக்கும் அமித்ஷாக்கும் தான் கிடைக்கும். ஏன்னா மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு. ரொம்ப தங்கமான ஆட்கள், அப்படி நல்லவனே கிடையாது. குஜராத்தில் இத்தனை பேரை கொன்னவனுக்கு மோட்சம் கிடைச்சா அப்படி ஒரு மோட்சம் வேண்டாம், தேவையில்லை. முன்னால சொன்ன நீ இந்து பெண்களை படிக்க வைக்கக்கூடாது, உன் பிள்ளைய சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், உன் பிள்ளை தேவதாசியா கூட விட்டுணும், அவளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கக்கூடாது, நீ கோயிலுக்கு ஃபுல்லாக போனால் உள்ளே போகக்கூடாது, வெளியே நிற்கணும், யாரை ஒன்றா காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்து நம்ம தர்மம் அதை சொல்லுதுன்னு சொன்னான். இப்போ சொல்ல நீ இந்து, அதில் பிஜேபி ஓட்டு பண்ணணும். சரி, நான் இந்து, பிஜேபி ஓட்டு பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். அப்போ இந்த பெரியார் எப்படி அந்த முதல் உள்ளதை உடைச்சாரு தெரியுமா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது உள்ள உடைக்கிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. நம்ம தான் உடைச்சே ஆகும். அவர்கள் பேசுகின்ற அந்த மனுஸ்பிரதியும் அது சார்ந்த தத்துவங்களும் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை கண்ணை கட்டி விட்டு எல்லா அநீதிகளையும் ஏற்றுக்கொள்ள வைத்தது, அதை அடிப்படையாக வைத்து 2035 நாங்கள் இந்து ராஷ்டிராவை கட்டமைப்போம்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு வந்திருப்பாருங்க. அதான் நீங்க சாதாரண விஷயமா எடுக்க. நீங்க ஒரு அநீதியை ஒழிப்போன்னு தைரியமா சொல்லலாம். ஒரு அநீதியை நான் கட்டமைப்போம் என்று சொல்லுகின்ற தைரியம் அவனுக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும். கர்நாடகாவில் 73 கான்ஸ்டிடியூன்சிஸ்ல தேர்தல் சமயத்தில் இந்த சமய சார்பற்ற கொள்கையும் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் நம்பக்கூடிய மக்களை நாங்கள் ஒருங்கிணைத்து பிஜேபியை தோற்கடித்தோம் என்ற செய்தியை சொன்னாங்க. இதுதான் நம்ம இப்ப கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம். கை தூக்கலாமா? எல்லாரும் தயவு செய்து களத்துக்கு நான் வரலாம். நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல ஐயா. நான் இந்த 2 மாசமும் நான் களத்தில் இறங்கி வேலை செய்யலாம். நீங்க சொல்லுங்க. அவங்க நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தருவாங்க, நாங்க உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தரோம், வியூகம் தரோம், எப்படி கொண்டு போறோம். அவ்வளவுதான். இப்ப இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது, அடிச்ச துரத்திடலாம். 12ஆம் தேதி நாங்கள் பெங்களூரில் எல்லோரும் ஒரு கூட்டத்தில் நிகழ்வில் கலந்து கொண்டோம். அப்போது பிஜேபியை தூக்கி எறிவோம் என்கின்ற ஒரு முழக்கத்தோடு நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் பல காரியங்கள் விவாதிக்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை, இந்த தேசத்தினுடைய வளங்களை, இந்த தேசத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு முடிவை அன்றைக்கு அந்த கூட்டத்தில் எடுத்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னையில் எப்படி தென்னாடுகள் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பை அன்புக்குரிய சகோதரர் பிராங்கோவிடத்தில் வழங்கி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கூட்டம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த நான் ஃபர்தராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பேசுகிறவங்களுடைய பேச்சுக்கள் கேட்டீர்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஏன் ஒய் வி நீட் டு ப்ரொடெக்ட் த ஃபியூச்சர்? பிகாஸ் த ஃபியூச்சர் இஸ் அண்டர் சிவியர் த்ரெட். அவங்க ஒவ்வொருவரும் பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க. ஒய் வி நீட் டு ப்ரொடெக்ட் நேச்சர்? ஏன் நம்ம நேச்சரை பாதுகாக்கணும்? இட் இஸ் அண்டர் சிவியர் த்ரெட். வளங்களை கொண்டு கொடுங்க, ஏர் பொல்யூஷன் ஆகுது, வாட்டர் கண்டாமினேஷன் ஆகுது, ஃபுட்டெல்லாம் எப்படியோ போயிட்டுருக்கு. எதை பற்றியுமே பேசுறது ரெடி இல்லை, எந்த நிலைமைக்கு அவங்க இல்லை. ரெண்டாவது, ஒய் வி நீட் டு ப்ரொடெக்ட் கான்ஸ்டிடியூஷன்? இட் இஸ் அண்டர் சிவியர் த்ரெட். பிஜேபி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் பொருட்படுத்த நாள்லேருந்து அந்த செக்குலார் சோஷியலிஸ்ட் என்ற 2 வார்த்தையும் எடுக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள சாதாரணமாக இடப்படாதீங்க. தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய ஒரு சிலையை கொண்டு பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் அதற்கான வியூகமும், they had the strategy, they had the courage and they had the capacity to put the statue of Savarkar in the parliament. இது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரணமாக நீங்கள் எடுக்காதீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க எதை நினைக்காங்களோ
அதை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இங்கே நம்முடைய தாரா அவர்கள் பேசும்போது ரொம்ப உணர்ச்சியோடு பேசுனாங்க. பீகாரில் மக்களாட்சி நடைபெறுகிறதா, இல்லை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அது நடக்கிறதா என்று கேட்டார். பல வட மாநிலங்களில் அதான். நான் அண்மையில் ஃப்ளைட்டில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து என் பக்கத்து சீட்டில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் இனி இந்த ஊரை விட்டு வெளியே வர தவிர வேறு வழி இல்லை, முடிஞ்சிட்டு. நிறைய பேர் மணிப்பூர்லேருந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன், ரீசெண்டாக நாகாலாண்ட்லேருந்து பார்த்தோம். அங்கெல்லாம் ரூல் ஆஃப் லா இல்லை, சட்டத்தின் ஆட்சி இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவோம் தடி எடுத்தவன் தண்டல்காரன். அதை மாதிரி ஒரு சூழல் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்க முடியுமா? நான் எடுக்க முடியாது. நமக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய ஆறுதல் என்பது இது போன்ற கற்றறிந்த அறிஞர்கள் அவர்கள் நமக்கு எடுத்து தருகின்ற தரவுகள். அது இன்னைக்கு வருதுன்னா இல்லை, ஒன்றும் செய்தி வரல. அவங்க வந்து அட்ராசிட்டி மட்டும் போயிட்டே இருக்குது. ஏதோ நம்ம கொஞ்சம் பேர் பேசுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பெரிய பிரச்சனை. பல நாடுகளில் அதில் தலைவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. பல நாடுகளில் பல பிரச்சனைகள் உருவாகிருக்கு. இங்கே ஒன்றுமே வரலன்னு நான் சொல்லதை விட்டுருங்க. இந்த சுப்பிரமணிய சாமி அவங்க ஆள், அவர் திரும்ப 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 பேசிகிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமி இப்படி பேசியிருக்காருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா நான் சொன்னதுக்கு. இப்போ இந்த ஹைகோர்ட்டில் கொண்டு கேஸ் போட்டுருங்க, மனோ தங்கராஜை கைது பண்ணணும். சரி, நான் சொல்லலப்பா, உங்கள் ஆளை சொல்லுது. அப்போ நீங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சரி, நீங்கள் பதிலை சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம், உண்டு இல்லை, அவ்வளோதானே. அப்போ இன்னைக்கு வந்து எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். நான் கன்னியாகுமரி ஆனால எல்லோரும் கேட்பாங்க, அமைச்சர் அவங்களுக்கு கன்னியாகுமரி ஃபார்முலா தான் எல்லா இடம் கொண்டு போகிறாங்களாம், அது என்ன கன்னியாகுமரி ஃபார்முலா? அப்புறம் அடிக்கடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். கோயிலுக்குள்ளே போனோம். எங்கே போனோம்? கோயிலுக்குள்ளே போனோம். இவங்க பெரிய பக்தி மார்க்கம். மோட்சம் உண்டுன்னா முதல்ல மோடிக்கும் அமித்ஷாக்கும் தான் கிடைக்கும். ஏன்னா மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு, ரொம்ப தங்கமான ஆட்கள். அப்படி நல்லவனே கிடையாது. குஜராத்தில் இத்தனை பேரை கொன்னவனுக்கு மோட்சம் கிடைச்சா அப்படி ஒரு மோட்சம் வேண்டாம். அப்புறம் எதுக்கு மோட்சம்? People who do atrocities like this, if they go to heaven, then why we need a heaven? There is no need for that. தேவையே இல்லை. போகிறாப்பலாம் இப்படிலாம் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளே போய் ரொம்ப பக்தி மார்க்கமாக போய் நின்றுடுவான். அதுக்கப்புறம் நைஸாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அந்த பூஜை இந்த பூஜை அது இது இல்லாத பூஜையெல்லாம் கொண்டுருவான். இல்லாத கடவுள் பொருளாத கடவுள்லாம் கொண்டு உள்ள வைப்பான். வச்சுக்கிட்டு கடைசியில் மெதுவாக அடுத்தது வெறுப்பு அரசியலை தொடங்குவாங்க. அந்த வெறுப்பு வந்து ஸ்லோவாக விடுவாங்க, ஸ்லோவாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு எதிராக ஒரு வழக்கு போடுவாங்க, இவர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. நான் கோயிலுக்கு வர, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் கோயிலுக்கு போகிறப்ப இந்து முன்னணி காரணம், விஸ்வ இந்து பரிசுத்து காரணம், இந்து தேசம் அந்த தேசம் எல்லா தேசமும் இந்த வரவேற்கணும். ஒரு அமைச்சர் ஒரு பெருந்தன்மையோட கோயிலுக்கு வராரு, வாருங்க சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. இவர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்போ நான் இனி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது நான் நெத்தியில் எழுதி ஒட்டிட்டா வச்சுதோனா, இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லைன்னு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டா நான் சுத்தனா? எவ்வளவு ஒரு குரூக்கட் மைண்டுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க கூட பெரும்பான்மையோர் பிறப்பால் ஹிந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். ஹிந்துஸ்ட சொன்னால், நான் நேற்றுக்கு என்னோடய நண்பர் பேசினார், இவனை வந்து இப்படி வந்தான்னா இங்கே சிறுபான்மை மக்களில் வாழ முடியாது. நான் சொன்னேன், இல்லைப்பா, சிறுபான்மை விட்டுருங்க, அவன் இங்கே வாழ்ந்துக்கிடுவான், பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் பெரிய அளவு பாதிக்க வைக்க முடியாது. ஆனால் இந்துக்களை தான் நீ அழிச்சிட்ருக்க. ஏன்னா முன்னால் சொன்ன, நீ இந்து,
உங்களுக்கு பெண்களை வந்து படிக்க வைக்கக்கூடாது, உன் பிள்ளைய சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், உன் பிள்ளை தேவதாசியை கூட விட்டுடணும், அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது, நீ இந்து, நீ வந்து கோயிலுக்கு ஃபுல்லாக போனால் உள்ளே போகக்கூடாது, வெளியே நிற்கணும், யாரும் ஒன்றா காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்து நம்ம தர்மம் அதை சொல்லுதுன்னு சொன்னான். இப்போ சொல்ல நீ இந்து, அதில் பிஜேபி ஓட்டு பண்ணணும். சரி, நான் இந்து பிஜேபி ஓட்டு பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அப்போ இந்த பெரியார் வந்து எப்படி அந்த முதல் உள்ளதை உடைச்சாரு தெரியுமா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது உள்ள உடைக்கிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்ம தான் உடைச்சே ஆகணும். எதுக்கு பண்ணணும்? ஒன்றுமே அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தா குஜராத்தில் 34 லட்சம் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் நிறுத்தியிருக்கு இந்த வருஷம். அப்போது அது இந்து பிள்ளைகளுக்கு இவன் நியாயமாச்சு பண்ணியிருக்கான். வட இந்தியாவில் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். அப்போ இதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போனோம். ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. நான் சில தினங்களுக்கு முன்னால் பேசுகின்ற போது நம்முடைய பிரபாகர் சார் என்று சொன்னாங்க, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆள் இல்லை, நம்ம அப்போஸ் பண்ண முடியாத ஆள் இல்லை, தே ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் தே ஆர் நாட் ஸோ வீக், நம்ம அப்போஸ் பண்ண முடியும். பட் ஒன்று வி ஹவ் டு ப்ராப்பர்லி கோஆர்டினேட், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தீர்வு வந்து அவங்க தாராமம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடகாவில் 73 கான்ஸ்டிடியூன்சிஸில் தேர்தல் சமயத்தில் இந்த சமய சார்பற்ற கொள்கையையும் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் நம்பக்கூடிய மக்களை நாங்கள் ஒருங்கிணைத்து பிஜேபியை தோற்கடித்தோம் என்ற செய்தியை சொன்னாங்க. இதுதான் நம்ம இப்போ கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம். நேற்று இரவு கூட நாங்கள் பேசுகின்ற போது நான் சுருக்கமாக என்னுடைய கருத்தை சொன்னேன். நான் பேசுனது போதும், அறிவாளி எண்ணிக்கை கொஞ்சம் குறைப்போம். இப்போ நமக்கு ஒரு கூட்டம் அறிவாளி இருக்காங்க, அவங்க போதும். இப்போதைக்கு நமக்கு ஃபைட் பண்ணக்கூடிய கூட்டம் வேணும். ரெண்டு கொஞ்சம் பேர் என்னென்னா, அவங்க ஃபைட்டிங் வந்து செப்புறத்தில் ஃபைட்டிங், இது ஒன்றும் நடக்காது. ஃபைட்டர் வந்து கிரவுண்டுக்கு வரணும். நீங்கள் கிரவுண்டில் வராமல் விளையாடிட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, மார்க் கிடைக்காது. முதல்ல மார்க் வாங்கன்னா என்ன செய்யணும்? கிரவுண்டுக்குள்ளே வரணும். வெளியே நின்றுட்டு நான் விளையாடி வச்சுன்னு சொன்னால் யார் மார்க் போடுவோம்? ஒருத்தர் மார்க் போட வேண்டாம். நீங்கள் ஒன்றும் வெற்றி அடிக்கலாம் வேண்டாம். ஸோ கிரவுண்டுக்கு வரணும், கிரவுண்டுக்கு வந்துட்டு விளையாடணும். அது நீங்கள் தயவு செய்து இப்போது இந்த கூட்டத்தில் நாங்கள் யாரெல்லாம் களத்துக்கு வர இருக்கோம், இப்போ கை தூக்கலாமா? எல்லோரும் தயவு செய்து களத்துக்கு நான் வரலாம். நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல ஐயா. நான் இந்த 2 மாதமும் நான் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யலாம். நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தருவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தரோம், வியூகம் தரோம், எப்படி கொண்டு போகிறது. ஐ எம் டெல்லிங் you people will give lot of information to counter BJP at the ground level, and people like me, we can properly strategize how we can take it forward. அவ்வளோதான். இப்போ இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அடிச்ச துரத்திடலாம். இப்போ சொல்லிட்டு இருக்கேன், கன்னியாகுமரியில் நாங்கள் வளர்ந்துட்டு அங்கே மாடல் தோத்தாச்சு, நாங்கள் தோக்கடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா, குளிர்காலக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு எப்போ வருதுன்னா, எப்போ எல்லாம் வந்து இந்த செக்குலர் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப டிவைடடாக நிற்கிதோ அப்போ அவங்க கன்சால்டேஷனுக்கு போகிறாங்க. அது ஒன்று தான் அங்கே இருக்கக்கூடிய ஆபத்து. இந்த சமய சார்பற்ற தன்மையை நம்பக்கூடிய மக்கள், கட்சிகள் ஒருங்கிணைந்து களத்தில் நின்னான்னா நம்மளை அவன் அசைக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அவங்க நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு, நம்பர் கூடல. பட் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்தான். அப்போது வெகுஜன அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் கூட்டணி காரியங்கள்னு சில இடங்களில் போகிற நேரத்தில் சில ஸ்லிப்பு வந்தால் கூட அதை நம்ம வந்து சிவில் சொசைட்டி வந்து ஃபில் பண்ணலாம், சரி பண்ணலாம். இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் இப்படி தான் போடணும், பிஜேபி தகுத்தாகன்ற கருத்தை நம்ம கொண்டு போகிறதுல எந்த கஷ்டமும் நம்ம கிடையாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு ஆர்கனைஸ்டாக சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட் இல்லை. பட் நிறைய பேர் இருக்கும். இன்டலெக்சுவல்ஸில் இருக்காங்க, ஜேர்னலிஸ்டில் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ஜிஓ செக்டாரில் இருக்குது, இண்டிபெண்ட் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நிறைய சின்ன சின்ன பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி ஒருங்கிணைக்க போகிறோம்? கூடங்குளத்தில் நாங்கள் பண்ணது அதுதான். அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்தோம். சுமார் 80-84 அமைப்புகள் ஒன்றோடு இணைந்து ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி
ஃபார்ம் பண்ணி தான் அந்த மூமெண்ட்டை எடுக்க முடிஞ்சுது. நம்முடைய ஃபாதர் கிறிஸ்துராஜமன் இங்கே இருக்கார், தம்பி வாஞ்சி இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் அன்றைக்கி ஃபோர் ஃப்ரண்டில் இருந்து நாங்கள் வேலை செய்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாம் டெடிக்கேட்டடாக போய் இருந்து நாங்கள் வேலை பண்ணோம். பல போராட்ட களங்களை நான் பார்த்த நேரங்களில் வரலாறு அதுதான். எந்த இயக்கமும் தோற்று போச்சுன்னு சொல்லாங்க, அது பல வடிவங்கள் அதுக்கு இருக்கும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அங்கே கூடங்குளம் போராட்டத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் அது 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரியிலேருந்து தண்ணீர் எடுப்பது, இன்னொன்று அணுவிலை கொண்டுறது. அணை பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து கைவிட வேண்டிய நிலைமைக்கு மக்கள் போராட்டம் வந்து அங்கே அழுத்தத்தை கொடுத்தது, அதில் வெற்றி பெற்றது. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு பெரிய களத்தை கட்டியிருக்கோம், அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது பல இளைஞர்களை அரசியல் களத்திற்கு உருவாக்கி இருக்கிறது, அதில் ஒரு இழப்பும் இல்லை. எனவே அந்த எண்ணத்தில் நம்ம வந்து இந்த தேர்தலை நம்ம கொண்டு போனால் உண்மையாகவே இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் மத்தியில் அவங்க வந்து அவங்க சொன்னது போது எப்போ வந்து எங்கள் களத்தை பிடிக்காங்களோ அப்போ மட்டும்தான் நம்ம சத்தம் போட வரோம். பக்கத்து வீட்டுக்கால களத்தை பிடிக்கிறத நம்ம கவலையப்படுவதில்லை. இந்த நிலைமையை மாற்றணும். வருமுன் காப்போம். நம்ம வருமுன் காப்போம் இல்லை, நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நான் ஃப்ராங்கோ சார், தம்பி வாஞ்சி தம்பி, அதே மாதிரி நம்முடைய ஃபாதர் கிறிஸ்துராஜமணி போன்றவர்கள்லாம் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை மக்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் எல்லாம் வாங்க, தமிழ்நாடு தான் அந்த லீடு எடுக்கணும், தமிழ்நாடு தான் லீடு எடுக்கணும், நீங்கள் வந்து பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையும் அவர்கள் நம்மளுக்கு வைத்திருக்கின்றார்கள், நமக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சிடுங்க. வருகின்ற தேர்தல் களம் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்திய அளவில் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய மதவாத போக்குகளை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு என்ற அந்த பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படாமல் இவங்களை வந்து நம்ம தூத்து தொடச்சி தூரப்படக்கூடிய வேலையை நம்ம சிவில் சொசைட்டி பண்ணணும். அதுக்கு நீங்கள் உறுதியேற்று வாங்க. யாரெல்லாம் வரக்கு விருப்பமோ தயவுசெய்து உங்களோட பெயர்களை இங்கே பதிவு செய்யுங்க. நம்ம உடனடியாக 2-3 தினங்களில் திரும்ப நம்ம கூடி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு மீட்டிங் போட்டு நம்ம பேசி என்ன செய்ய முடியும், எப்படி பணிகளை முன்னெடுக்க முடியும் என்பதை நாம் யோசிக்கலாம். ஏன்னா காலம் வந்து போயிட்டே இருக்குது. பிஜேபியினுடைய ஆபத்து என்பது சாதாரண ஆபத்தல்ல. நீங்கள் தயவுசெய்து அதை எளிதாக புரிஞ்சிடாங்க. எப்போதுமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒற்றை தலைமை இப்படிலாம் பேசக்கூடியது இந்த ரொம்ப லக்ரேட்டிவாக பேசுதான். அங்கே டெமோக்ரஸி அடிபட்டுரும், அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. பேர் தான் ஒற்றை தலைமை இருக்கும், பின்னால் ஒரு குரூப் இருந்து இயக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப் வந்து எதை நினைக்குதோ அதை சாதிக்கும். அதுக்கப்புறம் பெரிய போராட்டங்கள் புரட்சி போன்றவை வந்தால் அவங்களோட சூழலை மாற்ற முடியும். அப்படி ஒரு டெஸ்ட் ஃபயருக்கு நம்ம போகாட்டாம். ஏன்னா ஏற்கனவே பிஜேபியினுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து ரொம்ப மோசமானது. நீங்கள் ஒன்று புரிஞ்சிடுங்க, அவர்கள் பேசுகின்ற அந்த மனுஸ்பிரிதியும் அது சார்ந்த தத்துவங்களும் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை கண்ணை கட்டி விட்டு எல்லா அநீதிகளையும் ஏற்றுக்கொள்ள வைத்தது. அதை அடிப்படையாக வைத்து 2035 நாங்கள் வந்து இந்து ராஷ்டிராவை கட்டமைப்போன்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு வந்துருப்பாருங்க. அதான் நீங்கள் சாதாரண விஷயமா எடுத்தாங்க. அது தைரியம் என்பது மிகப்பெரிய தைரியம். நீங்கள் வந்து ஒரு அநீதியை ஒழிப்போன்னு தைரியமாக சொல்லலாம். ஒரு அநீதியை நான் கட்டமைப்போம் என்று சொல்லுகின்ற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. எவ்வளோ பெரிய தைரியம் அது! அல்லது நீங்கள் விளையாட்டாக அவன் சொல்லியாச்சு, நான் வந்து ஒரு அநீதியான, அராஜகமான, அயோக்கியமான ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்குவேன் என்று அவன் சொல்லியாச்சு. இனி அந்த கட்டமைப்பை உருவாக்க விடுகிறோமா, அந்த கட்டமைப்பை தடுக்கிறோமா என்பது நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அந்த விதத்தில் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று உங்களை அன்போடெல்லாம் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக இந்த பணி தொடரும். நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய இந்த கனவான்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான முன்னெடுப்பான பிஜேபியை தூக்கி அறிவேனாங்க. இந்த ஹிந்தி வார்த்தை எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசில் ஹிந்தி படித்தேன். எனக்கு இந்த போக்கிரி பேரில் பார்த்துக்கிட்டு அதை பேசக்கே மனசு வரல, அல்லது வார்த்தையை நான் மறந்துட்டேன். அது ஏதோ ஒரு பச்சை குச்சான்னு சொன்னாங்க பிஜேபி. சார் அது வாட் இஸ் தட் வேர்டு? எஸ், நமக்கு வராது, விட்டுறாது. அதில் வந்து அதை அவங்க ஒரு 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 நம்பிக்கையோடு முன்னெடுத்திருக்கிறார்கள்.
அதை ஈடேற்றுகின்ற விதத்தில் தமிழ்நாடுகளுக்கு துணை நிற்போம் என்ற ஒரு உறுதியை உங்கள் எல்லார் சார்பில் நான் அவங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.